Video is sponsor is Buymoto e-shopping. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நம்மள வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வெல்கம் கிட்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே பேக்கில் கொடுக்குறாங்க இப்போ புதுசாக. அப்புறம் இன்னும் நிறைய எல்லா விஷயங்களுமே கம்மியான விலையில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பார்த்திங்கன்னா இதில் ₹1 ₹2 கம்மியாக தான் வந்திருக்கு இதை விட எல்லாத்தை விட. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதனால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாதி விலை தான் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடாத காரியங்கள் மற்றும் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். செய்யக்கூடாத காரியங்களை செய்வது நம்ம அறியாமல் செய்கிற காரியங்களால் நம்ம வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் வந்து போகும். அப்புறம் காசு பணம் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதனால தான் நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யாத காரியங்கள் செய்வதனால தான் வந்து நம்ம வந்து குடும்பத்தில் கஷ்டங்கிறது வருது. அதனால நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாசல் தெளித்து கோலம் போடும்போது நம்ம வந்து தெற்கு பார்க்க நின்று கோலம் போடக்கூடாது. கோலம் போட்டால் வந்து நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்லது வந்து அதிர்ஷ்டம்லாம் வராது. அதனால் கோலம் போடும்போது தெற்கு பார்க்க நின்று கோலம் போடக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்புறம் அது நம்ம வந்து சுத்தம் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணக்கூடாது. நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மஞ்சள் கயிறு வந்து நம்ம வேறு கயிறு மாற்றக்கூடாது, வேறு ஏதாவது நாளில் தான் மாற்றணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் கயிறை வந்து மாற்றக்கூடாது. இப்படியெல்லாம் செய்வதனால நம்ம தெரியாமல் செய்கிற இந்த காரியங்களால் நம்மளுக்கு வீட்டுக்கு வர அதிர்ஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால நம்ம இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணால் நம்ம வீட்டில் வந்து செல்வம் வளம் எல்லாமே பெருகும். செய்யக்கூடாத காரியங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் கோலம் போடக்கூடாது. அப்புறம் வந்து திதி மற்றும் அந்த மாதிரி நாட்களில் வந்து பெரியவங்களுக்கு திதி கொடுக்குற நாட்கள்லையும் கோலம் வந்து போடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாத காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி, நுங்கல், அப்புறம் பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம அமாவாசை அன்னைக்கு சமைக்கும்போது சமைக்கக்கூடாத காய்கறிகள். அப்புறவு நம்ம வந்து கோயிலில் தர பிரசாதம் வந்து துளசி இலையை வந்து நம்ம வந்து தலையில் வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத காரியங்கள். மாத விளக்கு நாளுங்களில் வந்து நம்ம வந்து பூ வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு குடும்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காரியங்களெல்லாம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி செய்யக்கூடாது. செஞ்சால் வந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் எதுவுமே நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை எல்லாமே அதிகமாகவே வரும். அதனால இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கு அவாய்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. அதனால் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எதெல்லாம் செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு வாசலில் தண்ணியை தெளித்து கோலம் போட்டு மாவிலையில் கோலம் போட்டு மாவிலை தோரணங்களை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வாசலுக்குள்ள. அது வந்து நல்லது. வச்சிருக்கிற படைங்களை தொடைந்து அதில் சந்தனம் குங்குமம்லாம் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து தண்ணியில் வந்து மஞ்சளை கலந்து வீடு ஃபுல்லாக லைட்டாக தெளித்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடும். நம்மளுக்கு அதிர்ஷ்டமும் வளம் எல்லாமே பெருகும். வீட்டில் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து செய்கிறது.
அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்மளுக்கு தானியங்கள், கல் உப்பு, அரிசி ஆகியவற்றை சமையல் அறைகளில் வந்து வாங்கி நிரப்பி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு அந்த நாளுங்கிறதுல வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விரதம் இருந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேல் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி துர்க்கை அம்மனை வழிபாட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண தடை வந்து நீங்கும். அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடுவோம். அதை மாதிரி பூஜை பொருட்களாம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கல்வி இது பண்ணக்கூடாது. படங்களை மட்டும் சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வைக்கலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் வந்து லக்ஷ்மி கடாட்சமும் வீட்டுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் பெண்களால் நம்மளால் நம்ம குடும்பத்துக்கு பெருகும். அதிர்ஷ்டமும் வளங்களும் ரொம்ப பெருகும் வீட்டு குடும்பத்தில். முதல் வாட்டி இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு வந்து போட்டு விட முடியும். இந்த பெண்கள் செய்யக்கூடாத தவறுகளெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது எப்போவுமே நடக்கும். செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து வீட்டில் உள்ள வறுமை, கடன் பிரச்சனை எல்லாமே குறையும். நம்மளுக்கு வீட்டில் வந்து அதிர்ஷ்டமும் இப்போ செல்வ வளமும் அதிகமாகவே பெருகுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்குது. அதனால் எல்லாருமே செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் செஞ்சு குடும்பத்துக்கு நல்லதை மட்டும் நடக்கிறதுக்கு நம்ம வந்து குடும்பத்துக்கு நல்லது மட்டும் நடக்கிற விஷயங்களை மட்டும் செஞ்சு நம்ம வந்து நல்லதை நடத்தி காட்டணும். அடுத்து வந்து நம்ம குபேர வழிபாடு. இதில் வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து கல் உப்பு தானியங்கள் மற்றும் நம்மளுக்கு வந்து வீட்டில் சமையல் ரூமில் வந்து வாங்கி நிரப்பி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து வீட்டுக்கு கிடைக்கும். வீட்டில் சமையல் ரூமில் நிரப்பினா மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகும். அதோடு இல்லாமல் கடன் சுமை வந்து நம்மளுக்கு குறையும். வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லது குபேர வழிபாடுக்கு. அதுக்கப்புறம் எலுமிச்சை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி துர்க்கை அம்மனை வழிபாட்டால் ராகு காலத்தில் வந்து நம்மளோட கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாண தடை இருந்தால் நீங்களும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எப்போவுமே விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குபேரத்துவத்துக்காக ஏற்றி விளாடுங்கன்னா நம்மளுக்கு குபேரனுக்குள்ள எல்லா இதுவும் செல்வமும் நம்ம வீட்லேயும் பெருகும். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸாக போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அமையும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.